ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். லோன் அப்ளிகேஷனுடைய ரேட்டிங், அப்புறம் நீங்கள் வந்துட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். கூகுள் ரேட்டிங் எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு நீங்கள் போய் ஹோட்டலில் வந்துட்டு ரூம் எடுக்க போகிறீங்க அதுக்கான ரேட்டிங் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு ஹோட்டலோட ரேட்டிங் அப்படின்றது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்காம பிலீவ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த 4.8 ஸ்டார் 4.9 ஸ்டாரு இல்லை வந்து 4.7 ஸ்டார் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த 7 நாள் அப்ளிகேஷனை நீங்கள் போய் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதில் குறைவு இல்லாமல் 4.8 ஸ்டாரு 4.9 ஸ்டாரு சம்டைம்ஸ் வந்து 4.9.5 அதில் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேட்டிங் அப்படின்றத எப்படி வருது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு லைவ் ப்ரூஃப் அப்படின்றது இருக்குது. இந்த ப்ரூஃப் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய விடி தமிழுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம லோன் ஆப் தமிழ் சேனலில் நிறைய அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம். 7 days அப்ளிகேஷன் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நார்மல் அப்ளிகேஷன் அவேர்னஸ், நார்மல் அவேர்னஸ் வீடியோ அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ப்ரூஃப் என்னன்றதை பார்த்துடலாம். எப்படி வந்து காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஐ எம் அர்பிதா பேர் வந்துட்டு இதில் அர்பிதான்னு பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒர்க் அட் ஹோம் ஒன்லி 1 hour, சேலரி இஸ் எவ்ரிடே 4,000 அப்படின்றது. எவ்ரிடே 4,000. ரிப்ளே எஸ் இஃப் யூ நீட் அப்படின்றத போட்டிருக்காங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அதெல்லாம் சொல்லாமல் வாட் ஒர்க் அப்படின்றத கேட்டேன். என்ன மாதிரி ஒர்க் கொடுக்குறீங்க, நீ கொடுக்குறன்றதுக்காக நான் வந்துடக்கூடாது இல்லை, அதனால ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற, அதாவது உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஷின் மார்க் போட்டு அனுப்புனேன். நான் கேட்டதுக்கு பதில் என்னாச்சு, வாட் ஹேப்பன் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க என்னுடைய ஏஜில் மட்டும் தான் குறிப்பாக இருந்தாங்க, அந்த ஏஜில் என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படின்றது எனக்கு குட் மார்னிங் அப்படின்றது வருது. இவர் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்கிறேன். அவர் கம்பெனி நேம் மல்டி ரெக்ரூட் அப்படின்றத பேர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு டேக் பண்ணியிருந்தேன். ஏஆர்பி அப்படின்றத அவங்க சொல்லிட்டு, அதாவது A to Z சொல்கிறாங்க பற்றி, அது வந்து ஏஆர்பி அப்படின்றது வந்து போட்டு கொஷின் மார்க் போட்டுருந்தாங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத வச்சு கேன் யூ ஷேர் யுவர் கம்பெனி விசிட்டிங் கார்டு அப்படின்றத போட்டிருந்தேன். அந்த டைமில் எனக்கு தெரியல, ஐடி கார்டுன்னு போகிறதுக்கு விசிட்டிங் கார்டுன்னு போட்டேன். ஆமாம், கரெக்டாக தான் போட்டிருக்கேன், விசிட்டிங் கார்டு தான் கேட்டேன். அவங்க என்ன கம்பெனி அப்படின்றது வந்துட்டு கேட்டிருந்தேனால. ஹலோ, வாட் ப்ராப்ளம் வித் யூ, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட் அப்படின்னா, ஒய் ஆங்கிரி மேடம்னா ஷட்டப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இதுவும் தான் அடுத்தது இருங்க. அடுத்தது இங்க பாருங்க, சிம்பிள் ஜாப் ஆஃபர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்மெண்ட், டெய்லி சேலரி கிட்டத்தட்ட வந்துட்டு 1300 4,600 அப்படின்றது. இனி உங்கள்ட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், ரிப்ளே எஸ் ஓகே மோர் டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு சொல்லி எனக்கு வந்திருக்கு. இன்னொன்று வந்துட்டு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், இதில் காமிக்கிறாருங்க. இதெல்லாம் எது காமிக்கிறான்றத சொல்றேன். வரும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அப்படியே நான் தேடிக்கிட்டே பேசுறேன். நான் என்ன இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் நம்மள்ட்ட வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, என்கிட்ட இவங்க பேசக்குள்ள இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது போல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணி, அதாவது ரிவ்யூ கொடுங்க, கூகுள் ரிவ்யூ கொடுத்துட்டு எனக்கு அதை வந்துட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்குறேன், அதாவது காசு தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்தேன் நான், என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பணம் எடுத்தவங்க, சம்பாரிச்சவங்க, அவங்களுடைய லிங்க் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க பாருங்க, அவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் அவங்க ஹோட்டல் பேர் சொல்லுவாங்க, அங்கே போறீங்க, அங்கே போன உடனே இது போல் வந்துட்டு ரிவ்யூ இருக்கும், ரிவ்யூ கொடுக்குறீங்க,
அந்த ரிவ்யூ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே பணம் வந்துடும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதிலிருந்து என்ன புரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரிவ்யூஸில் எல்லாமே டவுட் இருக்கா? இதில் டவுட் கம்பல்சரி இருக்குதா? ஏன்னா இப்போ நீங்கள் அமேசான்லாம் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்குள்ள அதாவது ஃபேக்கான வந்துட்டு ரிவ்யூஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஃபேக் ரிவ்யூ அப்படின்ட்டு நம்மளால செக் பண்ணிக்க முடியும். எதுக்காக அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க? ஸோ உண்மையாலுமே இது மாதிரி நடக்குது. அப்போது நீங்கள் ரிவ்யூவை இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ரிவ்யூ அப்படின்றது இப்போ நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறேன், இன்ஸ்டால் பண்ணல நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, நான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறேன், அதை லோன் எடுக்கிறேன், அதனுடைய டீட்டெயில் அப்படின்றத நான் வந்துட்டு அங்கே ரிவ்யூவாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் உண்மையாலும் என்ன இங்கே ப்ராக்டிக்கல் நடக்குதுன்னா, நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலே பண்ணல. அந்த இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த அப்ளிகேஷனை போய் என்ன செய்கிறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். அதாவது வந்துட்டு அந்த பேரை போட்டு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். இல்லை வந்துட்டு ஓகே சூப்பர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு எழுதுறேன். நான் எழுதிட்டு சப்மிட் கொடுத்துறேன். ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் போட்டு சப்மிட் கொடுத்துறேன். இப்போது இந்த ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அதை எப்படி பார்க்கும்னா, ஒரு அக்கௌண்ட்டில் லோன் வந்திருக்குது, லோன் எடுத்திருக்கிறாரு, அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதை மட்டும் தான் பார்க்கும். ஸோ இது நான் வந்துட்டு எடுத்து தான் லோன் கொடுத்தனா இல்லை வந்துட்டு எடுக்காமல் லோன் கொடுத்தனா அப்படின்றது அதுக்கு தேவையில்லை. அதோடைய நினைப்பு என்னன்னா நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது தான். நான் உண்மை சொல்கிறேன் போய் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது, நான் எடுத்திருக்கேன். அப்போது அது எதை பற்றி இந்த அப்ளிகேஷன் தூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 100-200 மெசேஜ் வந்துகிட்டே இருப்பாருங்க, 1000-2000 மெசேஜ் வந்துகிட்டே இருப்பாருங்க. அதை வச்சு தான் அது முடிவு பண்ணும். ஓகே இந்த மாதிரி இவங்க மேலே நிறையா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, இவனை தூக்குடா ப்ளே ஸ்டோர் வந்து அப்படின்ற மாதிரி இவங்க பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ இதுலையாவது பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் கூகுளில் அதுவும் கிடையாது. ஸோ கூகுளில் நீங்கள் போய்ட்டு ஒரு லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஒரு ரிவ்யூ பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஜஸ்ட் யார் வேணால் வந்தவங்க போனவங்கன்னா ரிவ்யூ அப்படின்றது வந்து போட்டு போயிடலாம். ஸோ ஒரு ரிவ்யூ அப்படின்றது நீங்கள் படித்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நான் ரேட்டிங்கை மட்டும் பார்க்குறேன், அதாவது 4.8 ஸ்டாரை பார்க்குறேன், வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. அதில் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதுதான் இது. அதனால தான் நான் அடிக்கடி நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் விடி தமிழ்லாம் தொண்டை தண்ணி போக கற்றுவேன். எனக்கு அப்படியே பள்ளிக்கு எனக்கு இருந்தாலும் கற்றுவேன். ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க என்கிட்ட வந்து பேசும்பொழுது உண்மையாலுமே நிஜமாலுமே சொல்கிறாங்க சீரியஸாக, இது ஒன்றும் பணம் அப்படியே நம்ம ஒன்றும் வியூஸ் போகுது கொட்டி குமியில் பணம் ஒன்றும், இவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுது. நிஜமாலுமே வந்துட்டு நான் ஒருத்தர் யாராவது சண்டை போட்டுட்டேன், வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டால் நம்ம அப்படி யோசிப்பேன், கோவமாக பேசிட்டோமோ, பேசியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எப்படியாவது நம்ம மேலே தப்பே இல்லாட்டியும் அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிலாம் யோசிப்பேன். அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு மெசேஜ் வருது, ஸோ இந்த மாதிரி ஆப்பில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வரக்குள்ள ஜஸ்ட் அந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் பார்த்தாலே இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்க மாட்டாங்க அப்படிலாம் நான் யோசிப்பேன். சின்னதாக அந்த சிங்கிள் ஸ்டாரை பார்த்துருந்தாலே முடிஞ்சிருக்குங்க, ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால தான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், தொடர்ந்து தொண்டை நீங்களும் கத்திட்டு இருக்கேன். நீங்களும் இது புதுசாக தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அதாவது பொருள் வாங்கும்பொழுது அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ரிவ்யூவா கெட்ட ரிவ்யூவா அப்படின்றது எல்லாத்தையுமே. அதே போல் இதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ரேட்டிங் அப்படின்றது இருக்குது. வெறும் ரேட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ அதில் போய் ரிவ்யூவை நீங்கள் படித்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடியதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கா, உண்மையாலுமே இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே இவன் எடுத்திருக்கானா இல்லை சும்மா காட்டிக்கு வந்து போட்டு போகிறானா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஆஃபீஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் ஆப் ரிலேட்டடாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய லோன் ஆப்பையும் நம்மளுடைய வீடியோ தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandated, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.